ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். பூண்டு பற்களை பச்சையாக வெறும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட சேர்த்து சாப்பிடுவது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்க உதவுகின்றது. பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால அதன் நன்மைகளை முழுமையாக நம்மளால் பெற முடியும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இதை நாம் எப்படி சாப்பிடலாம்னு இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. உங்கள் நாளை சில பூண்டு பற்கள் கூட தொடங்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள். பூண்டு உங்களினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றது. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் பூண்டு பற்களை சாப்பிடுவது உங்களினுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்விற்குமே உதவி செய்கின்றது. சமையலை பொறுத்தவரை பூண்டு மிகவும் முக்கியமான பொருளாகும். பூண்டில் அதிகமான அளவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவை காணப்படுகின்றன. கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல பூண்டு மிகச்சிறந்த பங்காற்றுகின்றது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும்போது நல்ல முறையில் நம்முடைய ஜீரண சக்தியை இதனால் அதிகரிக்க முடிகின்றது. டயாபெட்டிஸ் நோயாளிகள் தங்களினுடைய இரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்குள்ளே வைக்கவும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. சரி வாங்க, இந்த பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால எந்த மாதிரியான நன்மைகளை நாம் பெற முடியும்னு பார்த்துடலாம். காலையில் எந்திரிச்சதும் பூண்டை நாம் சாப்பிட்றது நம்முடைய செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. பூண்டு உங்களினுடைய செரிமான கோளாறுகளை தடுக்க உதவுகின்றது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைச்சி எடையை அதிகரிக்க உதவுகின்றது. எடை அதிகமான முறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பூண்டை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பூண்டு உணவில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்ற உதவுகின்றது. நீரிழிவு நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்றவும் இது ஹெல்ப் பண்ணுது. பச்சை பூண்டை உட்கொள்ளுவது உடலில் இருக்கக்கூடிய இரத்த கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. இது உங்களினுடைய இரத்த சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல்குள்ளே வைக்க உதவுகின்றது. இது மூலமாக நீரிழிவு நோய் அபாயத்தை நம்மளால் தடுக்க முடியும். இந்த பூண்டு பற்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடலாங்க. தோல் உரிச்ச பூண்டை 10 நாட்களில் இருந்து 15 நாட்கள் வரை தேனில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். இது சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராடுகின்றது. இது செரிமானத்தை மேம்படுத்துகின்றது மட்டும் இல்லாமல் கொழுப்பு மற்றும் கல்லீரல் செயல்பாட்டையும் இது மேம்படுத்துகின்றது. பூண்டை உட்கொண்ட பிறகு யாருக்காவது குமட்டல், வாயு, நெஞ்சு எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே பூண்டு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும்னு அவங்க சஜெக்ஷன் பண்ணுறாங்க. காசநோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய சளி தொல்லைக்கு பூண்டு சிறந்த மருந்தாகும். தினந்தோறும் பூண்டு சாப்பிடுவது காசநோய் அறிகுறிகளை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. சளி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு பூண்டு சிறந்த தீர்வளிக்கின்றது. தினமும் 1 டம்ளர் தண்ணீருடன் பூண்டை சேர்த்து சாப்பிடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சளியின் அபாயத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுகின்றது. மேலும் இது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் வராமல் தடுக்க பூண்டு ஹெல்ப் பண்ணுது. இதய குழாய்களில் கொழுப்புகள் சேர்வதை தடுக்கின்றது. அதனால் மாரடைப்பு போன்ற இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது. தினமும் பூண்டு சாப்பிடுவது கண் தொற்று ஏற்படாமல் தடுக்க ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் அதை தடுக்க பெண்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருமே பூண்டு சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. பூண்டு நம் உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான உடல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றது. இதன் மூலம் உங்களுடைய ஆயுள் நாட்களை நீட்டிக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம ஒவ்வொருவருக்குமே இது அமைஞ்சிருக்குதுங்க. பூண்டுங்கிறது நமக்கு இயற்கையான முறையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு கூட நம்மளால் சொல்ல முடியும்.
அது மட்டும் இல்லாமல் வறுத்த பூண்டை வந்து ஆண்கள் சாப்பிட்றதுனால அதிகப்படியான நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்க. வறுத்த பூண்டை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காது. ஸோ வறுத்த பூண்டை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக பல விதமான இதய நோய்கள் உருவாகும் வாய்ப்புகள் நம்மளால் குறைக்க முடியும். வறுத்த பூண்டு சாப்பிடுவது டெஸ்ட்ரோஜனுடைய அளவை அதிகரிக்கின்றது. இதன் மூலமாக ஆண்களினுடைய பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த பூண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சோர்வாக இருக்கும்போது மற்றும் உங்களுடைய எனர்ஜி அளவு குறைவாக இருப்பது போல உணரும்போது வறுத்த பூண்டை சாப்பிட்றது மூலமாக நல்ல மாற்றத்தை உணரலாம். குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பூண்டையோ அப்படி இல்லைன்னா வறுத்த பூண்டையோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து அதிகப்படியான விதத்தில் உடம்பு வலி கைகால் வலியால் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சில இடங்களில் அதாவது அவங்களுடைய ஜாயிண்ட் இடங்களில் வாயுவானது தங்கியிருக்கும். அப்படி வாயு இருக்கும்போதும் நமக்கு அதிகப்படியான விதத்தில் நமக்கு பெயின் வருங்க. நீங்களும் இப்படிப்பட்ட பெயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் 2 இல்லைன்னா 3 பூண்டு பற்களை நீங்கள் இளஞ்சூடாக இருக்கும்போதே வறுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சூடாக அதாவது நம்ம குடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய வெந்நீர் குடிக்கணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து 1 வார காலங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வலிகளும் காணாமல் பஞ்சாப் பறந்து போயிடும். வறுத்த பூண்டு தமனிகளை சுத்தமாக வச்சிருக்கிறதுனால அவற்றில் இரத்தம் உறைவதை தடுக்க உதவுகின்றது. வறுத்த பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பூண்டில் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. இவை இரண்டும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுகின்றன. ஸோ வறுத்த பூண்டு வைரஸ் மற்றும் பாக்டீரியா உள்ளிட்ட தொற்றுகளில் இருந்தும் நம்மளை பாதுகாக்க உதவுகின்றதுங்க. இன்னும் பல அறிவியல் ஆரோக்கிய வல்லுநர்கள் பூண்டை வந்து நீங்கள் விரும்பினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 இருந்து 3 பல் பூண்டை எடுத்து கொள்ளலாம். வறுத்த பூண்டு வேண்டுமென்றால் கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி பூண்டு பல்லை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா சூடு ஆறுனதும் 1 இருந்து 2 பூண்டு பற்களை நசுக்கி 1 டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிடவும். முதல்ல வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால அதிகப்படியான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த பூண்டினுடைய அற்புதமான பயன்களும் பலன்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.